ஏஎஸ் சாலிஹின் அகாடமி வழங்கும் சிறப்பு வாய்ப்பு. முதலில் சேரும் 10 பேருக்கு பதிவு கட்டணம் முற்றிலும் இலவசம். இங்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்து 5 மாதத்தில் சரளமாக பேசவும் எழுதவும் செய்வோம். மேலும் குறைந்த கட்டணத்தில் அடிப்படை மார்க்க கல்வி, 10க்கும் மேற்பட்ட கோர்சுகள் உள்ளன. பெண்களுக்கு வயது வரம்பு கிடையாது. ஆண்கள் 13 வயது வரை சேரலாம். 1-to-1 மற்றும் குரூப் கிளாஸஸ் இரண்டும் கிடைக்கும். இப்போதே பதிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். மொத்த ஆதாரத்தையும் வெளியிட்டு இருக்கக்கூடிய பிபிசி இவ்வளவு நாள் வரைக்கும் என்ன நடந்தாலும் சரி, எங்க அண்ணா அப்படியாப்பட்டவரு, எங்க அண்ணா இப்படியாப்பட்டவர் சொல்லி அந்த ரசிகர்கள் அப்பாவித்தனமா இருந்தாங்களே, தயவு செஞ்சு அந்த பிபிசி என்ன ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிட்டு இருக்கிறாங்க, அந்த கரூர்ல என்ன நடந்துச்சுங்கிறத தயவு செஞ்சு போய் பாருங்க. அதையும் தாண்டி இப்ப அடுத்து வந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னன்னா, இந்த தாவேகா சம்பந்தமான இந்த கரூர் சம்பந்தமான வழக்கு ஐஜி அஸ்ரா கார்க்குடைய தலைமையில இனி விசாரிக்கப்படும். அவருடைய சிறப்பு புலனாய்வு குழு தான் இனி விசாரிக்கும் அப்படின்ற போதுதான் இங்க அடுத்த ஒரு அதிர்ச்சியா வந்திருக்குது. இப்பதான் புரியுது ஏன் இந்த தாவேகாவுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இன்னும் 7 நாளா தலைமறைவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான விடை அஸ்ரா கார்க்குடைய கைக்கு இந்த கேஸ் போயிருச்சு. இனி சிசிடிவி ஃபுட்டேஜ், வெளியில இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் இல்ல, வேனுக்கு உள்ள இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் இவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு. அதனால இனி இந்த தாவேகாவுடைய கும்பலா இருக்கணும் சரி, அவங்களுக்கு புதுசா ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சங்கிகளும் சரி, இனி யாருமே இதுல தப்ப முடியாதுன்ற அளவுக்கு வழக்கு இன்னும் ஊர்ஜிதமா இருக்குது. அதையும் தாண்டி இப்போ இந்த விஜய் ரசிகர்கள் திடீர்னு என்ன கிளப்பி விடுறாங்கன்னா, அண்ணா வந்து கரூர் போறதுக்கு நீதிமன்றத்தோட அனுமதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அவங்க நீதிமன்றத்துக்கிட்ட அனுமதி கேட்டாங்களா, அப்படி ஏதாவது வழக்கு வந்திருக்கான்னு சொல்லி பல்வேறுபட்ட ஆதாரங்களை திரட்டி எடுத்துட்டு கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இதுல ஃபர்ஸ்ட் பிபிசியுடைய ஒரு டாக்குமெண்ட்ரி. ஏன்னா பிபிசி ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிட்டாங்கனாலே ரொம்ப ஆதாரமா இருக்கும். அவங்களுடைய செய்தி ஒரு நாளோ 2 நாளோ தாமதமா வந்தாலும் அவ்வளவு முழு ஆதாரங்களோட வெளியில வரும். குஜராத்துடைய அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய குஜராத் டாக்குமெண்ட்ரி அவ்வளோ ஒரு ஆதாரங்களோட வெளியிட்டது. ஒரு கட்டத்துல மோடி அரசு அந்த டாக்குமெண்ட்ரியை தடை செஞ்ச சம்பவம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த கரூர் சம்பந்தமான விஷயங்கள்ல யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டதுன்னு சொல்லி அந்த கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பத்துக்கு அந்த களத்துக்கே பிபிசி இப்போ போயிருக்கிறாங்க. அதுல போகும்போது பிபிசி ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிட்டாங்க, எல்லா இடங்களையும் போகக்கூடாது. இதுல எங்கெல்லாம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க, குழந்தைகளுக்கு ஏன் இங்க போகணும், ஏன் குழந்தைகளுக்கு இந்த அரசியல் விஷயம் விளையாட்டு குழந்தைகளுக்கு எதுக்குன்னு சொல்லி குழந்தைகள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அங்க மட்டுமே போறாங்க. அதுல பிபிசி இந்த வீடியோவை ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது என்னன்னா, இறந்து போன 41 பேரில் 11 பேர் குழந்தைகள். இந்த 11 பேருமே 18 வயசு கீழே உள்ளவங்க. 18 வயசு கீழே இருக்கவங்க மட்டுமே 11 பேர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ ஒரு விளையாட்டுத்தனமா அந்த இவ்வளவு நாளா நான் டிவியில பார்த்துட்டு இருந்தேனே, அவரை நான் நேர்ல பார்க்க போறேனே, நான் ஒன்னும் எங்க ரொம்ப தூரம்லாம் போலையே, ஏன் தெருவில் தானே நடக்குது, அதுதான் நான் வேடிக்கை பார்க்க போறேன்னு சொல்லி இப்படி அப்பாவித்தனமா ஒரு அந்த சினிமா ஆசையில இவ்வளவு நாள் நான் நடிகேன், நான் அவரோட ரசிகேன் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்த மக்கள்லாம் இன்னைக்கு அவங்களை இழந்துட்டு அவங்களுடைய குடும்பம் எந்த அளவுக்கு பரிதவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பதிவு செய்யறாங்க. அதுல அவங்க ஃபர்ஸ்ட் போகும்போது அந்த வீடியோவோட ஆரம்பமே, என் பிள்ளைய நானே கூப்பிட்டு போய் கொண்டுட்டனே அப்படின்னு சொல்லி ஒரு தாய் கதறக்கூடிய அந்த கதறல் ஒவ்வொரு ரசிகரும் இனியாச்சும் கொஞ்சம் நீங்க கேட்டு திருந்தணும். இப்பவும் அவனை ஆதரவு தெரிவிக்கிறேன் கண்மூடித்தனமா, தயவு செஞ்சு அந்த தாயோட அழுகையை கொஞ்சம் கேட்டு பாருங்க. அதுல குறிப்பா துருன்னு சொல்லக்கூடிய ஒரு 1.5 வயசு குழந்தை, அதாவது இந்த ஒரு வாய் பேச முடியாத ஒரு தாய், அந்த தாய் வந்து நான் விஜயை பார்க்க போறேன்னு சொல்லி கூட்டு போனாங்க இல்லையா, அந்த இடத்துல இந்த குழந்தைய தூக்கிட்டு போனது அவங்களுடைய அத்தை தான். இந்த குழந்தையோட அத்தை இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு தீவிர விஜய் ரசிகர். அவங்க என்ன செய்யறாங்க, நான் வந்து இந்த பிள்ளையுமே விஜய் பாட்னா ஓடி வந்து டான்ஸ் ஆடுமே, 1.5 வயசு புள்ள ஓடி வந்து விஜய் பாட்னா டான்ஸ் ஆடும். அப்ப இந்த பிள்ளையை நான் கூட்டு போய் விஜயை போய் காட்டுறேன், எங்க அண்ணாவை நான் காட்டுறேன், எங்க தளபதியை காட்டுறேன்னு சொல்லி நான் தாங்க அந்த குழந்தையை தூக்கிட்டு போனேன். குழந்தையை தூக்கிட்டு போகும்போது கூட்ட நெரிசல்ல ஒரு கட்டத்துல குழந்தைய கீழே விட்டுட்டதுக்கு பிறகு பல பேர் அந்த குழந்தைய ஏறி மதிச்சதுல என் கண்ணு முன்னாடியே அந்த குழந்தைய பல பேர் ஏறி மதிச்சாங்க. ஏறி மதிச்சு அந்த குழந்தைய நான் பறி கொடுத்துட்டேன், என்னோடைய ஒரு தவறு தான், என்னால இன்னும் அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து மீள முடியலன்னு சொல்லி அந்த அத்தை கதறி அழக்கூடிய ஒரு காட்சிகள். இன்னைக்கு அந்த குழந்தைய பறி கொடுத்துட்டு அந்த வாய் பேச முடியாத அந்த தாய், கொஞ்சம் நல்லா அந்த தாயோட நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தனக்குன்னு ஒரு சோகம் இருக்குல்ல, அந்த சோகத்தை கதறி கூட அவளால் அழுவ முடியாது, கதறி வாய் விட்டு கூட அவளால் அழுவ முடியாத ஒரு நிலைமையில ஒரு தாய் இன்னைக்கு ஒரு 1.5 வயசு குழந்தைய பறி கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு குடும்பமே இங்க பரிதவிச்சுட்டு கிடக்குது. அதே மாதிரி 13 வயசு இருக்கக்கூடிய சனூஜ்னு சொல்லக்கூடிய ஒரு பையன், அவரு 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன். இந்த சனூஜ் அவருடைய சித்தி கூட போயிருக்கிறாங்க. இந்த சித்தி என்ன பண்ணிருக்காங்க, பயங்கரமா நான் வந்து கடுமையான ஒரு விஜய் ரசிகை, நானு இந்த பையனுக்கும் விஜய்னா ரொம்ப பிடிக்கும், அப்ப நான் கூட்டு போய் என் தளபதியை நான் போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சினிமா ஆசையால கூட்டு போய் காட்டி இருக்கிறாங்க. கூப்பிட்டு போய் காட்டும் போது
இவங்க கையில ஆல்ரெடி ஏதோ ஒரு 2-3 குழந்தைகளை கூட்டு போயிருப்பாங்க போல இருக்கு. அதுல ஒரு குழந்தைய நான் மேல தூக்கி கொடுத்துட்டேன். ஒரு ஷட்டர் மேல இருந்தாங்க, ரொம்ப பிரச்சனை முத்தி போவோம், மேல இருக்கவங்கள்ட்ட ஒரு குழந்தைய கொடுத்துட்டேன். ஆனா சனூஜ் என்னால காப்பாற்ற முடியல. சனூஜ் அங்கிருந்து தவறி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்ததுல அவங்க சனூஜ் மேல ஒரு 2 பேர் விழுவுறாங்க, அதுக்கு மேல 2 பேர், அதுக்கு மேல 2 பேர் சொல்லி ஒவ்வொருத்தரா மேல விழுந்து 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 அந்த குழந்தை நசுங்கியே அந்த இடத்துல செத்து போச்சு. என் கண்ணு முன்னாடி என் குழந்தை அங்க நசுங்கி செத்து போச்சு. மூச்சு விட முடியாம அந்த குழந்தை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம். இது நான் செஞ்ச தப்பு தான், நான் தான் அந்த புள்ளைய கூப்பிட்டு போய் சாவடிச்சிட்டேன், என்னால இன்னும் அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து மீள முடியல அப்படின்னு சொல்லி அந்த சித்தி அழக்கூடிய அந்த ஒரு காட்சிகள். அதுக்கடுத்து ஒரு தாய் ஒருத்தவங்க, அவங்களுடைய பேர் வந்து செல்வராணி. இந்த செல்வராணிக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுல 2 பிள்ளைகள் இந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த தாய் இன்னைக்கு கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நான் தான் என் பிள்ளைகளை கூட்டு போய் கொன்னுட்டேன், என் பிள்ளைங்க நல்லா இருந்துச்சுங்க, எங்க தெருவில் தான் நடக்குது, நான் எங்க வெளியில வண்டி பிடிச்சி எங்கேயும் போலே, நான் டிவில டெய்லி பார்த்துட்டு இருக்கிறேன். இதுதான் இந்த மீடியாக்கள் செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒரு காரியம். மீடியாக்கள் நீங்க செய்தியை வெளியிடுறீங்கல்ல, அதோடைய நல்லது கெட்டதை நீங்க பேசணும் இல்லையா? வெறும் செய்தியை மட்டும் சொல்லிட்டு போறதுக்கு இல்ல, அதுல இருக்கக்கூடிய நல்லது எது கெட்டது எதுன்னு பேசணும். அப்ப எதையுமே பேசாம விஜய் வராரு, விஜய் வீட்டுல இருந்து கக்கூஸ் போயிட்டாரு, அங்கிருந்து பஸ்ல ஏறிட்டாரு, பிளைட் வந்துட்டாரு, திருச்சி இறங்கிட்டாரு, வந்துகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு மீடியாக்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஹைப் இருக்குல்ல, இவ்வளவு நாள் நான் டிவில பாத்துருந்தேன், சினிமால பாத்துட்டு இருந்தேன், இப்படி மீடியாக்கள் இவ்வளவு பிரம்மாண்டம் கொடுக்குது, என் தெருவில் என் பக்கத்துல தான் நடக்குது, நான் போய் வேடிக்கை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி இந்த வேடிக்கை பார்க்கக்கூடிய அந்த சினிமா ஆர்வம் தான் என் பிள்ளைய 2 பிள்ளைய நான் இன்னைக்கு பறி கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லி அந்த தாய் என் பிள்ளைய நானே கொன்னுட்டேனே அப்படின்னு சொல்லி கதறி அழக்கூடிய அந்த காட்சி மனசாட்சி இருக்கக்கூடிய யார வேணாலும் அது உறுத்தும். இதுல நம்ம புரிஞ்சுக்க போது இதுதான், பெண்கள் பெரிய அளவுல இந்த சினிமாத்தனமான காரியங்கள்ல இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மாநாடு நடக்கும்போது நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ஒரு சிலர் சொல்றாங்க என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு அம்மா அவனை சிரிச்சு பாருங்க, அவ்வளவு கேவலமா சிரிச்சு கிடைச்சேன், புருஷனோட இவரதான் ரொம்ப பிடிக்குமா. இன்னொரு அம்மா அவனு முருகா போட்டு ஒரு அம்மா ஒண்ணு வந்துச்சு, நான் கடவுளை பார்க்க வந்திருக்கிறேன், கடவுளோட தரிசனம் இங்க கிடைக்கும், அதனாலதான் நான் மதுரை மாநாட்டுக்கு கடவுள் தரிசனத்தை வாங்கிட்டு போக வந்திருக்கேன்னு சொல்லி ஒன்னு புர்கா போட்டுக்கிட்டு ஒரு அம்மா பேசிட்டு கிடந்தது. அப்ப இந்த மாதிரி பெண்கள் இவ்வளவு நாள் அவங்க டிவில பாத்துட்டு இருந்த டிவி சீரியலா பாத்துட்டு இருந்தாங்க, டிவில ஒரு எங்களுக்கு இந்த நடிகரை ரொம்ப பிடிக்கும், அந்த நடிகரை நான் நேர்ல பாத்துடணும், அவர் ஒரு தடவையாச்சும் அவர் முகத்தை நாங்க பாத்துடணும்னு சொல்லி அந்த முகத்தை பாக்குறதுக்காக மட்டுமே இப்படி பல குழந்தைகளோட உயிர்கள் இந்த இடத்துல பலி கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் பிபிசி அடுத்த ஒரு வீட்டுக்கு போறாங்க, அவருடைய பேர் சக்திவேல். இந்த சக்திவேலுக்கு நடந்த கொடுமை தான் ரொம்ப மோசமான ஒரு கொடுமை. சக்திவேலுடைய மனைவி பிரியதர்ஷினி, அவருடைய மகள் தரணிகா, இந்த 2 பேருமே விஜய் பார்க்கணும், விஜயோட தீவிர ரசிகர்கள், எங்க தெருவில் தானே நடக்கும்னு சொல்லி விஜய் பார்க்க போயிருக்காங்க. அப்ப சக்திவேல் அவங்களுக்கு கால் பண்ணியிருக்காரு, கால் ரீச் ஆகல. அவங்களுமே சக்திவேலுக்கு சரி நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, வீட்டுக்காரருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் சொல்லி போன் பண்ணியிருக்காங்க. கூட்டம் அதிகமா இருந்ததால நெட்வொர்க் கிடைக்கல. அப்புறம் ஒரு இடத்துல வாட்ஸ்அப்ல வாய்ஸ் அனுப்புறாங்க, அந்த வாய்ஸுமே சக்திவேல் அங்க பிபிசி கிட்ட பிளே பண்ணி காட்டுறாரு. அதுல அந்த அம்மா சொல்றாங்க, ஏங்க நாங்க கூட்டத்துல இருக்கிறோம், கும்பல்ல தாங்க இருக்கோம், சரியான கூட்டமா இருக்குது, நாங்க விஜய் மூஞ்ச பார்க்காம வரமாட்டோம், உங்களுக்கு ஃபர்ஸ்டா நீங்க போட்டு சாப்பிடுங்க, நாங்க விஜயை பார்க்காம நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியோ அனுப்புறாங்க. அடுத்து 2வது ஒரு ஆடியோ அனுப்புறாங்க, அதுலயுமே அந்த மாதிரி தான் சொல்றாங்க, நாங்க விஜயை பார்க்காம வரமாட்டோம், இங்க சுத்தமா எங்களுக்கு டவரே கிடைக்க மாட்டேங்குது, நீங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இவர் அடுத்து ஒரு ஆடியோ போடுறாரு, கூட்டம் ஓவரா இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஆயிரப்போது, பிள்ளைய வர நீ கூட்டு போயிருக்க, உடனே கிளம்பி வந்துட்டு சொல்லி வாய்ஸ் போடுறாரு. அந்த வாய்ஸ் அந்த அம்மா கேட்கவே இல்லை, ஏன்னா அங்க உயிரோடவே இல்லை. இப்படி பல பேரை இழந்த குடும்பங்கள். இன்னும் சில குடும்பத்துக்கு பிபிசி போறாங்க, அவங்களால பேட்டி கொடுக்கக்கூடிய அவங்கள்ட்ட மனசுல தெம்பு இல்ல, அழுது 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 அவங்க பேசும்போது அவங்கள்ட்ட அழுகை தான் வருது, இதுக்கு மேல எங்கள்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, நாங்க ரொம்ப நொந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு அங்க ஒரு குடும்பங்கள் அழுதுட்டு இருக்குது. இன்னொரு ஒரு பையன் கிஷோர்னு சொல்லக்கூடிய ஒரு பையன், இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், இந்த பையன் படிச்ச ஒரு பையன், பட்டதாரியா படிக்கக்கூடிய ஒரு பையன், அவனுமே இந்த மாதிரி ஒரு நிலைமை. இப்போ அந்த வதந்தி செய்திகள், கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டாங்க, ஊசி போட்டு கொண்டுட்டாங்க, ஆம்புலன்ஸ்ல வந்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லி வதந்தி பரப்பி பல பேரை கைது செஞ்சாங்க இல்லையா? அதுல ஒரு பையனை பார்த்தோம்னா அவனும் பெரிய அளவுல பட்டதாரி பையனா இருக்கலாம். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, உனக்கு கல்வி ரொம்ப முக்கியம், ஆனா வெறும் கல்வி மட்டுமே உனக்கு இருக்காது. ஏன்னா ஏட்டளவில் கல்வி, வெறும் படிப்பு மட்டும் வாசிப்பு அளவில் மட்டுமே கல்வி இருந்தா அது கடைசியில விஜய் மாதிரி தான் கொண்டு போய் விடும். ஏன்னா விஜய் அங்க பார்த்தே தப்பு தப்பா வாசிக்கிறார் இல்லையா? எங்களுக்கும் நமாக்கல் சென்னை மகானா கார்டன் அப்படி சொல்லி தப்பு தப்பா பார்த்து தப்பு தப்பா படிக்கிறார் இல்லையா? ஏட்ட அளவில் கல்வி இருந்தா அது உனக்கு பிரயோஜனப்படாது. நீ படிச்ச கல்வி உன்னுடைய உள்ள தளவுல அது ஏற்படணும். அதுக்குதான் சொல்றது இங்க கொள்கை முக்கியம், கொள்கை முக்கியன்றது இதுதான். வெறும் எங்களுக்கு தந்தை பெரியார் கொள்கை வழிகாட்டி, அம்பேத்கர் கொள்கை வழிகாட்டின்னு சொல்லி வெறும் வாயளவுல சொன்னா போதாது. அந்த அம்பேத்கர் எப்படி வாழ்ந்து காட்டினாரு, அந்த தந்தை பெரியார் எந்த அளவுக்கு ஒழுக்கம் அன்போட தன்னுடைய தொண்டர்கள் வளர்த்து எடுத்தாருன்னு சொல்லி அந்த கொள்கை இல்லாம ஒரு கூட்டம் உருவானா அது ஒரு கூறுகட்ட கூட்டமா தான் உருவாகன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். அந்த பையனுடைய கிஷோருடைய அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அவனுடைய பெரியப்பா மகன் 2 பேரும் ஒன்னா தான் போயிருக்காங்க. கூட்ட நெரிசல் ஓவர் ஆச்சு, இந்த பெரியப்பா மகனால மூச்சு விட முடியல. அதுக்கடுத்து ஒரு கட்டத்துல இங்க இருந்தா ஏதோ 1000 மாதிரி தெரியுன்னு சொல்லி எங்கேயோ போந்து வெளியில வந்துட்டான் இந்த பையன்.
வெளியில வந்துட்டு அவனுக்கு கால் பண்றான், கால் ரீச் ஆகல, டவர் இல்ல. அதுக்கப்புறமா பல பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இறந்தவர்களுடைய போட்டோக்கள் வருது. அதுல பார்த்தா ஒரு போட்டோ இந்த கிஷோர் மாதிரி இருக்குது. அப்ப அவங்க வீட்டுல சொல்றாங்க, கிஷோர் மாதிரி இருக்கா, கொஞ்சம் சீக்கிரம் போய் மார்ச்சுவரியில போய் பாடுறாங்க போது மார்ச்சுவரியில போய் பார்த்தா அங்க கிஷோர் பணமா கிடக்குறான். அந்த பையன் சொல்லிக்கிட்டே அழுகுறான். அவ்வளோ ஒரு பெரிய கொடூரங்கள். அதுக்கடுத்து ஒரு 15 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன், ஒரு 15 வயசு இருக்கக்கூடிய பையன், காலாண்டு ஸ்கூல் லீவுக்காக விளையாண்டுட்டு இருந்த ஒரு பையன் பெத்தவங்கள்ட்ட கூட சொல்லாம போயிட்டான். அவர் சின்ன வயசுல இருந்து ஒரு விஜய் ஃபேன். அவர் பெத்தவங்கள்ட்ட கூட சொல்லாம அம்மா கிட்ட இருந்து 200 ரூபாய் காசை எடுத்துக்கிட்டு அங்க போயிருக்கான். நான் விஜய் எப்படியா பார்த்துட்டு தான் வருவேன்னு சொல்லி போன பையன் கடைசி வரைக்கும் திரும்பி வரவே இல்லை. என் புள்ள காலையில இருந்து ஆசையா இருந்தான், இன்னைக்கு எங்க ஏரியாவுக்கு விஜய் வராரு, விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஆசையா இருந்தா என் புள்ளன்னு சொல்லி அந்த தாய் சொல்றாங்க. அப்ப இவ்வளவு நிகழ்வுக்கு பின்னாடி நீங்க புரிஞ்சுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், எல்லாருடைய ஆசையுமே இவரு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, இவருக்கு நான் ஓட்டு போட போறேன், எங்களுக்கு மாற்றம் கொண்டு வர போறாரு, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இத்தனை நாளா நான் சினிமால பாத்துருந்தல, அந்த முகத்தை நான் நேர்ல பார்க்க போறேன். விஜய் அண்ணான்னு உயிரை கொடுக்க போயிருக்கிறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இப்படி உயிரை கொடுத்த மக்களை நீ கடைசி வரைக்கும் நேர்ல கூட வந்து பார்க்க மாட்டேன். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு, நான் திருச்சி நான் சென்னைக்கு ஓடிடுவேன். நியாயமா என்ன செஞ்சிருக்கணும்? கரூர்ல பிரச்சனையா, அங்க இருந்தா கூட்டன்றீங்களா? பக்கத்துல போய் திருச்சியில போய் ஒரு கேம்ப் அமைச்சு, எப்ப நீ அங்க போய் பாரு, நீ இங்க போய் பாருன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கட்டளை மையமா இருந்து செயல்பட வேணாம்? அவ்வளவு ஒரு துரிதமா செயல்பட வேணாம்? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இங்க இருந்து ஒரு பத்திரிக்கையாளர் கேட்கறான், சார் 30 பேர் செத்துறாங்க சார் அப்படிங்கும் போதும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு. அதுக்கடுத்து 3 நாள் கழிச்சு, ஏசு மாதிரி 3 நாள் கழிச்சு வெளியில வந்து அங்க வந்து 3 நாள் கழிச்சு வந்து சிஎம் சார் பழி வாங்குறீங்களா சார் அப்படின்னு சொல்லி இப்பவுமா அதை வச்சு நீ அரசியல் பண்ணுவனா? எப்பேற்பட்ட துளி அளவு கூட மனசாட்சி இல்லாத ஒரு நபரை தான் இவங்க எங்க தலைவன், எங்களுடைய தலைவன், எங்க தொண்டை, எங்க தளபதினு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அவங்க கொண்டாடிட்டு கிடக்குறாங்க. அதனால இனியாச்சும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. காசை வாங்கிட்டு நடிக்கக்கூடிய ஒரு நடிகர், அவ்வளவுதான் உங்களுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. அதை விட்டுட்டு அவருடைய நீங்க வாழ்க்கைக்கான ஒரு முன்மாதிரியா, வாழ்க்கைக்கான வழிகாட்டியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா கடைசியில உங்க உயிரை பறி கொடுத்து நிப்பீங்க. கடைசியில நீங்க பாதிக்கப்படுறது என்ன நீங்க தான். ஏன்னா பிபிசி அந்த டாக்குமெண்ட்ரியில பிபிசி கடைசி முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாங்கன்னா, இங்க உயிரிழந்தவங்கல, இங்க பாதிப்பை சந்திச்சவங்கள பெரிய அளவில் அதிக அளவுல இருக்கக்கூடிய மக்கள் பொருளாதார அளவுல பின்தங்கிய மக்கள் தான். பெரிய அன்னைக்கு சம்பாதிச்சாதான் அன்னைக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாமானிய அளவுல இருக்கக்கூடிய மக்கள் தான் அவங்க எல்லாருமே. அப்ப இந்த உழவு பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த தளபதி வரமாட்டாரு. இங்க பிரஷர், பெரிய அளவுல பிரஷர் ஏற்பட்ட பிறகு ஒரு 20 லட்ச ரூபா நான் தரேன் அப்படிங்கிறாரு. இப்போ வரைக்கும் அந்த 20 லட்ச ரூபா வந்து சேரல. அப்ப இதெல்லாம் தேவையா? இப்படி ஒரு ரசிகன், ஒரு நடிகை பின்னாடி நம்ம போனோமா? உனக்கு அரசியல் தேர்ந்தெடுப்பு இருந்தா யாரு எனக்கான அரசியலை செய்வா? அவங்களோட கொள்கை என்ன? இவங்க எந்த அளவுக்கு களத்துல வந்து நிக்கிறாங்க, அதை தான் நீ தேர்ந்தெடுக்கணும். எம்ஜிஆர் மாதிரி வருவாரு. எம்ஜிஆர் சும்மாலாம் ஒண்ணு சினிமால இருந்து நேரா வந்துடல. எம்ஜிஆர் காங்கிரஸ்ல இருந்தாரு, அப்புறம் திமுகவுல சேர்ந்தாரு, திமுகவுல எம்எல்ஏ இருந்தாரு. அதுக்கு பிறகுதான் அதிமுக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு களத்துல நின்ன ஒரு மனுஷன் எம்ஜிஆர். அதை விட்டுட்டு ஒரு இன்னைக்கு சினிமாவுக்கு விட்டு வருவாராம், இன்னைக்கு சிஎம் ஆயிடுவாராம், அப்புறம் 41 பேர் செத்து தெரிச்சு ஓடிடுவாராம். அதனால தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இப்படி ஒரு கட்சி இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. இவ்வளவு ஒரு கோர சம்பவம் நடந்திருக்குது. 7 நாள் ஆச்சு, இன்னும் அந்த கட்சியோட தலைவர் அந்த நடிகர் விஜய் வீட்டை விட்டு இன்னும் வெளியில வரல. வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்கிறார், வீட்டை விட்டு இன்னும் வெளியில வரல. கட்சியோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் 7 நாள் ஆச்சு, தலைமறைவா இருக்காரு, எங்கேயும் இருக்காருன்னு தெரியல. கட்சியோட இன்னொரு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா, அவரு டெல்லி மாதிரியான பல வட மாநிலங்களுக்கு கிளம்பி போயிட்டாரு. தமிழ்நாடுக்கு வந்தே பல நாள் ஆச்சு, டெல்லி மாதிரியான பல வட மாநிலங்களுக்கு கிளம்பி போயிட்டாரு. கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்லக்கூடிய ராஜ்மோகன், அவரு யாருமே இங்க தேடவே இல்லை. ஆனா யாருமே தன்னை தேடலனாலும் அவர் போய் தலைமறைவா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்ப கட்சியில இருக்கக்கூடிய 2ஆம் மட்ட தலைவர்கள், 3ஆம் மட்ட தலைவர்கள் ஒருத்தம் கூட வெளியில இல்ல. இப்படி ஒரு கட்சி ஒரு பாதிப்பு ஏற்படும் பயந்து தொடரடிங்க ஓடிடுவாங்க, முன்ஜாமீனை கேட்டு கோர்ட்டு அலைவாங்க, தலைமறைவாயிருவாங்க. இதெல்லாம் இவங்க தான் என்ன காப்பாத்துவாங்கன்னு சொல்லி இன்னமுமா அப்பாவித்தனமா நம்பிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இல்ல வைத்தறிச்சல் என்ன தெரியுமா? டிவிகே உடைய பல ட்விட்டர் பேஜ்ல நேத்து வந்திருக்கக்கூடிய பதிவு என்ன தெரியுமா? பாதிக்கப்பட்ட மக்களை நம்முடைய தளபதி வந்து சந்திக்கிறதுக்காக, அவங்களோட குடும்பத்தை சந்திக்கிறதுக்காக அனுமதி கேட்டிருக்கிறாரு, நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டிருக்கிறாரு, அனுமதி கொடுத்து அனுமதி கிடைச்சோடனே தளபதி கிளம்பி போயிடுவாருன்னு சொல்லி திரும்ப பொய்களை பரப்பிட்டு இருக்காங்க. சரி, அதே மாதிரி அவங்க சொல்றாங்க, நேத்து சொல்றாங்க அந்த கதையை. நேத்து உண்மையான நீதிமன்றத்தில் இப்படி ஏதாவது ஒரு பெட்டிஷன் வந்துச்சா, இப்படி ஏதாவது அனுமதி கேட்டு ஒரு மனு வந்துச்சான்னு பார்த்தா உயர் நீதிமன்றத்தில் அப்படி ஒரு மனுவுமே வரல. அப்ப எந்த ஒரு மனுவுமே இல்லை. அதனாலதான் பாருங்க, இப்படி நாங்க அனுமதி கேட்டிருக்கோம், நீதிமன்ற அனுமதிக்காக வெயிட் பண்றோம்னு சொல்லி டிவிகே உடைய விஜயுடைய எந்த ஒரு அபிஷியல் பேஜிலுமே இப்படி ஒரு செய்தியை பார்க்க முடியாது. அவங்களுடைய ரசிகர்கள் காசை கொடுத்து உருவாக்கக்கூடிய பேஜுகளும், ரசிகர்களா போடக்கூடிய பேஜுகளை மட்டும் தான் இப்படி ஒரு செய்தியை நீங்க பார்க்க முடியும். ஆனா நீதிமன்றத்துல இப்படி எந்த ஒரு பெட்டிஷனுமே வரல அப்படிங்கறதா இங்க யதார்த்தம். ஆனா இந்த பசங்க இன்னமும் நம்பிட்டு இருக்காங்க, வந்து எட்டி பார்க்கல. ஏன்னா யாராவது எதிர்த்து பேசிட்டா போதும் இப்படி 41. எனக்கெல்லாம் இந்த பிபிசி வீடியோ பார்த்ததுல இருந்து அவ்வளோ ஒரு வைத்தறிச்சலா இருக்குது, அவ்வளோ கொடூரமா இருக்குது. ஆனா இப்பவும் எங்க தளபதி எங்களை வந்து காப்பாத்தாரு. பழைய சின்ன வயசுலாம் தூர்தர்ஷன் டிவில சக்திமான் சொல்லி ஒரு நாடகம் ஒன்று போடுவாங்க. அப்ப நிறைய பசங்க, ஏன்னா அது இந்திய அளவுல ஃபேமஸான ஒரு நாடகம். சக்திமான் பிள்ளைங்க ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டா சக்திமான் வந்து காப்பாத்துவாரு. அன்னைக்கு தேதிக்கு நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
மொட்டை மாடியில இருந்து கீழே குதிப்பாங்க. இப்ப நான் கீழே குதிக்கிறேன், என்ன வந்து சக்திமான் காப்பாத்துவார் பாரு அப்படின்னு சொல்லி மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்து பல பிள்ளைங்க உயிரிழந்திருக்குது. அந்த சின்ன பிள்ளைங்க எப்படி சக்திமானுக்காக உயிரிழந்தாங்களோ அந்த மாதிரி அந்த மனநிலையில இன்னைக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. பாரு நீ வேணா பாரு, இப்ப தளபதி வருவார் பாரு, இப்ப வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார் பாரு, இப்ப வெளியில வந்துருவார் பாருன்னு சொல்லி இன்னமும் தளபதி வந்துருவாரு, தளபதி மீண்டு வருவார்னு சொல்லி இவ்வளவு கண்மூடித்தனமா பைத்தியகாரத்தனமா நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவர் வரமாட்டாரு, அவர் உங்களுக்கு மாற்றெல்லாம் கிடையாது, அவர் கையில எந்த ஒரு திட்டமிடலோ எந்த ஒரு கொள்கையோ அவர் கையில கிடையாதுங்கிறத இனியாச்சும் புரிஞ்சுக்கோங்க. உங்களை நம்பி உங்களுடைய அந்த ஒரு அவர் மேல இருக்கக்கூடிய பற்று இருக்குல்ல, அந்த ரசிக்க வெறி இருக்குல்ல, அந்த வெறிய தனக்கான ஆயுதமா பயன்படுத்தி எப்படியாவது ஒரு அரியணையில போய் உட்காந்துடலாம் அப்படின்னு மட்டும்தான் ஒரு திட்டமிடுறாரே தவிர மற்றபடி உங்களுக்கு அவரால் உங்களுக்கோ இந்த மாநிலத்துக்கோ துளி அளவு கூட எந்த லாபமும் கிடையாதுன்றத இனியாச்சும் கொஞ்சமாச்சும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு இவங்களை பத்தி யாருமே பேசக்கூடாது, யாராவது பேசினா அவங்களை வந்து கடிச்சு கொதருவோம், அவங்களை போன் பண்ணி நாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அசிங்கமா திட்டுவோம், நீதிபதி கருத்து சொன்னாலும் நீதிபதிக்கு போய் நாங்க கலங்க விளைவிப்போம்னு சொல்லி இப்படி கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு அலையாதீங்க. அப்படி பேசினா அவங்க மேல வழக்கு தான் பதிவு செய்வாங்கன்றத கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த வழக்கு பதிவு செஞ்சாங்கன்னு சொல்லும் போதுதான் இன்னைக்கு முக்கியமா வந்திருக்கக்கூடிய அடுத்த ஒரு செய்தி என்னன்னா, தமிழ்நாட்டுடைய நார்த் ஜோன் ஐஜியா இருக்கக்கூடிய அஸ்ராகருக்கு அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு போலீஸ் அதிகாரி, அவரு கைக்கு இந்த வழக்கு இன்னைக்கு போயிருக்குது. அதுதான் இருக்கிறதுல உச்சபட்ச ஒரு தரமான ஒரு சம்பவம்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா அஸ்ராகருக்குடைய கிரைம் ஹிஸ்டரி, அவருடைய கையாண்ட வழக்குகளுடைய விவரங்கள் அந்த மாதிரி. இப்போ நீதிமன்றத்துல வந்து சில நீதிமன்றம் கடுமையான கேள்விகள் கேட்டது. விஜய்க்கு தலைமை பண்பே கிடையாது, இப்படி எல்லாம் தெரிச்சு ஓடுறீங்களா, மக்களை விட்டுட்டு விரண்டு ஓடுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி கிடையாதா, நீங்களாம் ஒரு கட்சியா, இப்படி ஒரு கட்சி உலகத்துல எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி நீதிபதி கடுமையான கேள்விகள் எல்லாம் கேட்டதுக்கு பிறகு அங்க ஒரு சிறப்பு புலனாய்வு குழு, ஒரு எஸ்ஐடி டீமை நீதிமன்றமே நியமிக்குது. அந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு ஐஜி அஸ்ராகருக்கு அதுக்கு தலைமை ஏற்பார் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. இந்த அஸ்ராகருக்கு இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 2004 ஐபிஎஸ் முடிச்சுட்டு பணியில தமிழ்நாட்டுல வந்து சேர்றாரு. அவரு சென்னை, மதுரை, திருநெல்வேலி, தேனி, வேலூர் இது மாதிரியான பல இடங்கள்ல எஸ்பியா வேலை செஞ்சிருக்காரு, கூடுதல் கமிஷனரா வேலை செஞ்சிருக்காரு, இன்னைக்கு ஐஜியா இருக்கிறாரு, சிபிஐல வேலை செஞ்ச அனுபவம் அவருக்கு இருக்கு. அந்த அளவுக்கு பல துறைகள்ல இருக்கிறாரு. பல துறைகள்ல இருந்தாலுமே சரி, எல்லா துறைகளிலுமே அவரு கையாண்ட வழக்குன்றது அவருக்கு ஒரு தனித்துவ அடையாளம் இருக்கும். நம்ம சினிமாலாம் பார்த்திருப்போம், இந்த சினிமா ரசிகர்கள் சினிமாவை சொன்னாதான் புரியும். ஒரு சில இப்ப சிங்கம் படத்துல இருக்கும், சிங்கம் பார்ட் 2ல ஆந்திரா போலீஸாலே ஒரு கேஸை விசாரிக்க முடியாது, முக்கி தவிப்பாங்க. அப்ப இதெல்லாம் கையாளணும்னா தமிழ்நாட்டுல சிங்கம்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்தாதான் சரி படம் சொல்லி அப்படி ஒரு ஹைப் கொடுப்பாங்களோ ஒரு போலீஸுக்கு. சூது கவுன்னு ஒரு படம் இருக்கும், பெரிய அளவுல ராபரி நடந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு போலீஸ் ஒருத்தர் வருவாரு, அமைதியாவே இருப்பாரு, எல்லாரையும் பட்டு வந்து முடிப்பாரு. அப்பேற்பட்ட ஒரு போலீஸ் தான் இந்த அஸ்ராகருக்கு. ஏன்னா உங்களுக்கு சினிமா மாநில சொன்னதான் புரியும். அஸ்ராகருக்கு பொறுத்த வரைக்கும் அவர் திருநெல்வேலியில பணியில இருந்த ஒரு காலம், அதாவது 2008 2010 இந்த காலகட்டத்துல. அன்னைக்கு இந்த 2008 2010 பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல கந்துவட்டி பெரிய அளவுல இருந்தது. பெரிய அளவுல கந்துவட்டியோட அராஜகம் நடக்கும். கந்துவட்டி கேட்டு வீட்டுல போய் பெண்களை போய் கடத்துறது, அவங்கள அராஜகம் பண்றது, இதனால பல வகையான தற்கொலைகள் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா. அப்ப அந்த கந்துவட்டி அடிச்சு ஒழிச்சதே இந்த அஸ்ராகருக்கு தான். அவர் ஒரு ஸ்பெஷல் ஒரு கேஸ் எடுத்தாருன்னா ஒரு ஸ்பெஷல் டீமை ஏற்பாடு பண்ணாரு. அன்னைக்கு அவர் எஸ்பி ஸ்பெஷல் டீமை ஏற்பாடு பண்ணி ஒட்டு மொத்தமா அங்க இருக்கக்கூடிய கந்துவட்டி, இனிமே கந்துவட்டின்னு எவனாவது சொன்னாலே அவனுக்கு கதறணும், அந்த அளவுக்கு அவர் எடுத்த ஆக்ஷன் அவ்வளவு துல்லியமா இருந்தது. அதுக்கடுத்து மதுரையில எஸ்பியா இருக்கக்கூடிய காலகட்டத்துல, மதுரையில அவர் எஸ்பியா இருக்கக்கூடிய காலகட்டத்துல அப்ப இந்த 2011 தேர்தல், தமிழ்நாட்டுல தேர்தல் வந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ அவர் எடுக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன், அந்த தேர்தல்னாலே பணப்பட்டுவாடா நடக்கும் இல்லையா, இவர் அங்க எடுத்த ஆக்ஷன் மதுரையில எங்கேயுமே பணப்பட்டுவாடா செய்ய முடியல. அரசியல்வாதிகள் திக்கி முக்கி திணறிட்டு இருந்தாங்க, அந்த அளவுக்கு துல்லியமான ஆக்ஷன் எடுத்துட்டு இருந்தாரு. இவர் எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுத்தாருன்றத தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு தேர்தல் ஆணையமே அவருக்கு பாராட்டு தெரிவிச்சாங்க. அவ்வளவு ஒரு சிறப்பான வேலை செஞ்சிருக்கு நீங்க, உங்களுக்கு தேர்தல் ஆணையம் நாங்க பாராட்டு தெரிவிக்கிறோம் சொல்லி தேர்தல் ஆணையமே பாராட்டு தெரிவிச்சாங்க. அதே மாதிரி இந்த 2010 இந்த மாதிரி காலகட்டத்துல கிட்னி திருட்டு அந்த இடத்துல பல இடங்கள்ல நடந்துட்டு இருந்தது. அந்த மாதிரி நடந்த பல கிட்னி திருட்டு, கிட்னி கொள்ளைகள், இது மாதிரியான விஷயங்களுமே இவரு தான் முடிவுக்கு கொண்டு வந்தாரு. அதே மாதிரி அவர் கையாண்ட ஒரு முக்கியமான கேஸ் என்னன்னா சாதி ரீதியான பிரச்சனை. அவர் எந்தெந்த ஊருக்கெல்லாம் பணிக்கு போறாரோ, திருநெல்வேலி, மதுரை, தேனி, எங்கெல்லாம் அவர் பணிக்கு போறாரோ அங்க இருக்கக்கூடிய சாதி ரீதியான பிரச்சனையை முதல் அடிச்சு ஒழிப்பாரு. அதாவது தலித்துகள் கோவிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னா அங்க 2 சமூக மக்களையுமே கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவாரு. ஏன் கோவிலுக்குள்ள போவானாங்கிற, அவனே இந்து தானே அப்படின்னு சொல்லி அழகா அந்த மக்களுக்கு புரிய வச்சு தலித்துகளும் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுத்தறிவு பாடம் நடத்தக்கூடிய ஒரு அதிகாரி. அதே மாதிரி சில ஊர்களை இரட்டை கோலை முறை இருக்கும், மேல் சாதிக்காரன் வந்தாதான் இந்த கிளாஸ்ல கொடுப்போம், கீழ் சாதிக்காரன் வந்தா யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் கொடுப்போம் சொல்லி இரட்டை கோலை முறையெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இரட்டை கோலை முறையை அழிச்சு ஒழிச்சு இப்படி சாதி எதிர்ப்பு ஒரு கொள்கை கொண்டு சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு அதிகாரி. அதே மாதிரி தேனியில ஒரு முறை ஹெச்ஐவி நோய் பாதிக்கப்பட்ட ஒரு ஆளு, அவர் கையில நிறைய பணம் இருக்கிறதுக்காக
ஒரு ஏழை பெண்ணை ஒரு HIV பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாங்க. ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து பார்த்தாங்க. அதையுமே இவர் தான் அந்த இடத்துல போய் ஆக்ஷன் எடுத்து அந்த இடத்துல ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாரு. அந்த மாதிரி இவர் எந்தெந்த ஒரு கேஸ் எல்லாம் கையில எடுக்கிறாரோ அந்த கேஸ் அவ்வளவு துல்லியமா வரும். அது வரலாறு பேசக்கூடிய ஒரு கேஸா மாத்துவாரு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி. அவர் கேஸ் ஒண்ணு எடுத்தாருன்னா அதை முடிச்சுட்டு தான் வருவாரு அப்படின்னும் போது அப்பதான் நமக்கு ஒரு நினைவுக்கு வருது, ஓ இவங்க 7 நாள தலைமறைவா இருக்கிறாங்களே, அப்ப இதுதான் அவங்க தலைமறைவா இருக்கிறாங்க, எங்க இருக்கிறான்னு கூட தெரியாம இருக்காங்கன்னா அஸ்ராகாருக்கு மாதிரியான ஒருத்தரோட கைக்கு இன்னைக்கு கேஸ் போனதுக்கு பிறகுதான் இந்த அளவுக்கு இந்த கூட்டமே தலைமறைவா கிடக்குது. இவங்க சிபிஐக்கு போகணும்னு நினைச்சாங்க. ஏன்னா சிபிஐ மோடிஜியோட கண்ட்ரோல் இருக்கிறதால அங்க போய் நம்ம தப்பிச்சிடலான்னு பார்த்தாங்க. ஆனா இங்க நீதிமன்றம் சொல்லிச்சு, இங்க போலீஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணதானே நீ சிபிஐக்கு அனுப்பு, போலீஸ் தான் கரெக்டா விசாரிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அஸ்ராகாருக்கோட கைக்கு இன்னைக்கு கேஸ் போட்டதால ஒட்டுமொத்த கூட்டமும் தாவேகாவுடைய ஒட்டுமொத்த கூட்டமும் தாவேகாவுக்கு புதுசா ஜாலரா தூக்கக்கூடிய பாஜக சங்கிகளுடைய கூட்டமும் இன்னைக்கு கொலை நடுங்கி போய் கிடக்குறாங்க. இதுல கூடுதலான ஹைலைட் என்ன தெரியுமா? அதுதான் நான் நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தேன். இதுல நீதிமன்றம் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்க ஒப்படைக்கணும். ஏன்னா விஜயோட பஸ்ல சுத்தி 8K குவாலிட்டி கொண்ட 24 கேமரா இருக்கு, ட்ரோன் ஷாட் கேமரா இருக்குது. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ அஸ்ராகாருடைய தலைமையில அந்த டீம் கிட்ட நீங்க ஒப்படைக்கணுங்கிறாங்க. அதுவும் சிசிடிவி கேமரா வேற வெளியில இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா மட்டும் இல்ல, வேனுக்கு கேரவனுக்கு உள்ள சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அந்த காட்சியை நீங்க ஒப்படைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப வேனுக்குள்ள உள்ள சிசிடிவி கேமரா ஒப்படைச்சிட்டா வேனுக்குள்ள என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அதை நான் வார்த்தைகளால் சொல்ல விரும்பல. வேனுக்குள்ள என்னெல்லாம் நடந்திருக்குமோ எல்லாமே இங்க அம்பலமாகி வரும். அதனாலதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த கூட்டமும் கதறிட்டு கிடக்குது. நீதிமன்றம் திமுகவுடைய ஆளு, இந்த போலீஸ் திமுகவுடைய ஆளுன்னு சொல்லி இன்னைக்கு ஒட்டுமொத்த கூட்டமும் கதறதுக்கு இதுதான் முக்கிய காரணம். அதனால தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் அறிவுபூர்வமா சிந்திங்க. இங்க இத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த குடும்பத்தை இன்னும் நேர்ல வந்து பார்க்க கூட ஒருத்தருக்கு மனசு இல்ல, அந்த குடும்பங்களுக்கு நாங்க ஆறுதலா நிப்போம் மனசு இல்லாம நான் தப்பிச்சா சரி அப்படின்னு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறவங்களும் தலைமறைவா இருக்கவங்களும் தான் உங்களை காப்பாற்ற போறாங்களா அப்படிங்கிறத இனியாச்சும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.